லூக்காஸ் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 30 முதல் 10 முதல் 17 முடியும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவள் எவ்வளவோ நிமிரக்கூடாத கோணியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதித்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு குரூப்பு சந்தோஷப்பட்டார், ஒரு குரூப்பு வெட்கப்பட்டார். நல்ல ஓய்வு நாளில் தேவாலயத்துக்கு போனார். தேவாலயத்துக்கு போனார். ஓய்வு நாளில் எல்லாரும் எங்க போவாங்க? தேவாலயத்துக்கு. எம்மா ஊர் ஸ்டேஷனுக்கு உண்டாயிட்டு மாத்திரம் இல்லை, மன இருள் நீங்க எம்மா ஊர் ஸ்டேஷனுக்கு என்ன நீங்கிட்டு? எல்லா சந்தேகங்களும் நீங்கிட்டு ஏசு வீட்டிலிருந்து வரலன்னா எல்லா ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சந்தேகம் நீக்கப்படும். அது நான் வீட்டு ஏசு வீட்டில் இருந்தால் எல்லா சந்தேகங்களும் எல்லா நிலையமும் 18 வருஷமா இவ்வளவு குணமாக்க முடியல. இவ்வளவும் இவள் யாரு? ஆபிரகாமை வாழ்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஆபிரகாம் வம்சத்தில் உள்ளவள் கர்த்தரை மகிமைப்படுத்த. யார் கர்த்தரை மகிமைப்படுத்துவாள்? நல்ல கவனிக்கணும். வெளியில் உட்கார்ப்பார். ஆபிரகாம் குடும்பத்தில் உள்ளவர்கள், ஆபிரகாம் விசுவாசத்தை சார்ந்தவர்கள் அப்படி முடியாதை கர்த்தர் முன்னேற்றி காண்கிறார். இவள் கட்ட அவுக்கப்பட்டு இங்க காரணம் என்ன? 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ எவ்வளவேன்னு நிமிர முடியல. வீட்டில் இருந்தனால் இவளை நிமிர முடியாத கூடிய இருக்க, நிமிந்து பார்க்க முடியல. நின்று பார்த்தா தான் நம்ம உத்தரத்துவனாக மாறும், உத்தரவு மாறும். நம்ம மேல் கத்த ஏதாவது பொறுப்பு கிடைப்பார். நிமிர முடியாமல் கத்தருக்கு நிமிர்ந்து இருக்கணும், தைரியமா இருக்கணும், பயப்பட இல்லை. அந்த பொறுப்பு காட்டும் சத்தியத்தை இருப்பார். இயேசுவை கல்வாரி சிலுவையில் அறைக்கு முன்னாமே, சிலுவையில் கட்டு முன்னாமே அவர் கட்டி கை நிட்டு கட்டினாங்க. அது மாதிரி கைப்பட்டாங்களா? போட்டாங்களா? நம்ம மேலே போட்டாங்களா? அது மாதிரி போட்டாங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பிறக்கவே இல்லை. ஒன்றும் பிடிக்காது, கை போட முடியல, பிறக்க முடியல. காரணம் நம்மளுடைய விசுவாச குறைவு. என்ன பண்ணுங்க? 18 வருஷமாட்டு இவ்வளவு கட்டியிருக்கு. எவ்வளவு வேணும் நிமிர முடியல. இவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நிமிர்ந்து பார்க்க முடியல.
மேலான காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை நம்மளால் சிந்திக்க முடியல. ஏன் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க முடியல? நம்ம உள்ள என் பிரகாசிக்க மாட்டுக்கு, எப்போ இருள் அடிச்சு பாருக்கு. நம்மளோட கூணி இருக்கு, கூண்ட சுவாபம் நம்மகிட்ட இருக்கு. நல்லா கவனிக்க கற்றுக்கிட்ட செய்தி அதான் விளங்குறதுக்காக மேலான காரியங்கள், ஆழ்பிரான காரியங்களை சிந்திக்க முடியும். இதுக்காக முதல்ல கருத்து செய்யலாம். வீட்டிலிருந்த உடனே எம்மாவுக்கு ஒரு சிஷருக்கு தரிசனமாக இவள் போதுக்கு முன்னமே ஏசு அங்கே இருக்கிறாரா? அப்போ கர்த்தர் நாம கூடி இருக்கணும், நமக்காக காத்திருக்க. ஏசு கூடி இருக்கிற இடத்தில் தான் நம்ம இந்த சிரிப்போம். அப்ப நாம் எங்க போய் ஆராய்க்க போகணும்? ஏசு இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். கர்த்தர பிரசன்ன உள்ள இடத்துக்கு தான் போகணும். கர்த்தர பிரசன்ன தங்கக்கூடிய இடத்துல தங்கி இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். எம்மாவுக்கு ஒரு சீட்டு போகணும், சீட்டு எடுத்துட்டு போகணும். 2 பேர் அவர் சீட்டுகள் இவர் கட்டியிருக்காரு. எவ்வளவு வேணும் நிமிட முடியாது. இதுக்காக கர்த்தருடைய கரம் வீட்டில் இருந்தவர் அங்கே இருந்தாலும் இவளுக்காக கருத்து எங்க வீட்டில் இருந்திருக்கிறாரோ இயேசு நம்ம உள்ளத்தில் வீட்டில் இருந்தவராக இருந்தால் கர்த்தர் கரம் மேல் வரும். யார் மேல் கர்த்தர் வல்லமை, கரம் தான் வல்லமை. கர்த்தருடைய வல்லமை இறங்கி நிற்கிறதோ அம்மான்னு சொல்லுவார். இது இவளுக்கு தெரியுமா? தெரிய நிமிர முடியல. ஆபரன் குமார், நாம ஆபரன் குமாரனாக மாறணும், மகனாக மாறணும், கர்த்தர் பிள்ளையா மாறணும். இதுக்காக கர்த்தர் வல்லமை நமக்காக காட்டணும். இயேசு உயிர்த்திருந்தனால உலகத்து சரித்திரத்தில் 2 கிமு கிபி என்று 2 பிரிச்சு எடுத்தார். நல்லா கவனிக்கணும். கிபி என்று வர காரணம் என்ன? கிறிஸ்துவ பெண், இயேசு மகிமைப்பட்டது பெண் பெண் அர்த்தம். மகிமைப்பட்டதுக்கு முன்னாதான் அர்த்தம். கிமு மனுஷனால் செய்ய முடியாதை இயேசு இவளுக்கு செய்து காமித்தார். 16ஆம் வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இந்த கட்டு, இந்த அழுத்தோட எந்த கட்டு? தாய்ப்பிரால் சிந்திக்க முடியல, மேலான காரியங்களை தேட முடியல. இந்த கட்டை அவுக்கணும். இப்ப கட்டை அவிழ்ந்து போற நிமிந்து பார்த்து பாருங்க. கட்டை அவுத்தா அவர் நிமிந்து பார்த்தார். இப்ப மேலான காரியம் சிந்திக்க முடியுதா? அப்போ நமக்கு மேலான காரியங்களை சிந்திச்சு கண்டுபிடிக்க முடியல. அதே வசந்தம் இருக்கு, ஆழமான காரியங்கள். நமக்கு ஏன் மறைக்கப்பட்டிருக்கு? சிந்தா ஏன் மறைக்கப்பட்டிருக்கு? அதுக்குள்ள புதிஞ்சிருக்கு. ஏன் மறைச்சு வச்சுக்கு? முறப்புறமான சிந்தைகள் நம்மகிட்ட இருக்கு. இந்த சிந்தைகளுக்கு நாம் மறைக்கணும். எதுக்கு மறைக்கணும்? முறப்பான சிந்தைகள் நம்மகிட்ட போகணும். உங்களை வெறுப்பு வேணும். வெறுப்பு இருந்தால் தான் கத்து கரணம் வேண்டும். கத்து உள்ளத்தை அறிந்திருந்தாலும் கத்து வல்லமை. இந்த வல்லமை டக்குன்னு அவரை இறங்கி அவன் மேல தோடும். எப்ப தொடுதுன்னு அவனுக்கு தெரியாது. தெரியுமா? இவள் கூனியதான் இருக்கா. கத்துற வல்லமை பரலோகத்தில் இறங்கி இவள் மேல் நின்றபடினால், இவள் தொட்டபடினால் இவள் நிமிர்ந்துட்டான். அது என்ன வாசிங்க? அவள் மேல் தமது கைகளை வைத்தால் உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே நிமிர்ந்தாள். எப்ப நிமிர்ந்தாள்? கர்த்தருடைய கரம் நம்மேல் எப்பொழுது வந்து தொட்டிருக்கிறாரோ, கர்த்தர் யாரை தொட்டாரோ அவன் நிமிர்ந்திருப்பான். உடனே கர்த்தரோட மகிமை இறங்கிட்டானால் நம்ம தூக்கத்தில் எடுக்க வேண்டிய அவசியம்.
கர்த்தர் ஆவி நம்ம எழுப்பி இவளை கத்த எழுத்து விட்டா. அவர் இருந்துட்டாளா? கூணு மாறிட்டா. நம்முடைய கூனை எப்போது கத்து நிறுத்துறாரோ, எப்போது வல்லமை இறங்குதோ அப்பதான் நின்றுடுவோம். மேலாவை பார்ப்போம். நம்ம கண்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துறோம். ஏன் தெரிய மாட்டேங்க? இதே வசம் தான் வச்சிருக்க. இதே வசத்துல நம்ம ரகசியம் வச்சுக்க. நம்ம கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்க? உயிர்த்திருந்தா உன்னை எம்மாவுக்கு கண்களை மரண இருளை ஜெயித்தார். மரணமே உன் கூரைக்கு, பாதாளமே உன் ஜெயமைக்கு, நீ மரணத்து உரியவன் என்று ஆசாரியர்களும் சதுசேயரும் பரிசேயர்களும் தீர்த்தாங்களா? மரணத்துக்குரியவன் மரணத்துக்கு ஒப்படைச்சாங்களா? மறுத்தாரா? இவ மரணத்தை ஜெயிச்சுறா? இந்த வல்லமை அவரோட இருக்கு. அந்த வல்லமே நமக்கு தர. இந்த வல்லமே மரணத்தை ஜெயித்த வல்லமை. அந்த வல்லமை நமக்கு இந்த வல்லமை நமக்கு நமக்கு பயம் வேணுமா? ஒரு வந்தாலும் ஒன்று நமக்கு விசுவாசத்தை யாரும் எடுக்க முடியாது. சோதனைகள் வரும், ஒன்று செய்ய. இப்போ இவளுக்கு வல்லமை எல்லாம் அதிசயம் கட்டி கத்திர மகிமைப்படுத்துறாளா? மகிமைப்படுத்த முடியாத படிக்கு மௌனமா இருக்க, கூடியா இருக்க. உலப்புறமா சிந்தை தான் பூமிக்கு அடுத்த உலகத்தை அடுத்த தான் சிந்திக்க. சிந்தனை எங்க போகுது? நாளைக்கு நம்ம குடும்பத்தை அடிச்சியா பிள்ளைக்கு சேர்க்கணுமா, இந்த பிள்ளைக்கு சேர்க்கணுமா, எல்லாம் பாடுபடுவாங்க. எதுக்கு? வளர்த்து போதுக்கு பாடு இல்லை, இதுக்கு பாடு. ஏன் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்? பிள்ளைக்கு கவனம் சேர்க்கணும். நான் ஒன்று எனக்கு சேர்த்து வைக்கிறேன். 30 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்க்க மனசே இல்லை. எப்பொழுது அவர் கை நம்மை தொட்டுதோ, கஷ்டமை தொட்டாரோ, அப்பொழுது நம்ம வல்லமை வந்து மேலான சிந்திக்க முடியுது. மேலான காரியங்கள் ஆழ்ப்பாக சிந்திக்க முடிவு. கர்த்தருடைய கரம் நம்மேல் இருப்பதால், கர்த்தர் வல்லமை நம்மோடு இருப்பதால், இந்த வல்லமை நம்மோடு இருக்க வேண்டுமானால் நம்ம உலகம் சிந்தைப்படணும். நம்மால் விட முடியாது. கர்த்தர் வல்லமை நம்மேல் தொட்டத்தான், கர்த்தர் கரம் நம்மை தொட்டத்தான் இந்த காரியங்களை விட முடியும். நம்மால் முடியாது. கர்த்தர் பிடிச்சாரா? காரணம் ஆபிரகாமின் பார்த்து தேவ சாயலில் தேவ ரூபத்தில் நம்ம சிருஷ்டித்தார். அந்த சாயல் நமக்கு காணப்படும். ஆபிரகாமின் மகள், ஆபிரகாமின் மகன் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? நம்மளோட முகச்சாயல் ஆபிரகாமுடைய மகன் போல இருக்கிறார், ராஜாவுடைய மகன் போல இருக்கிறார். மற்றொன்றுக்கு தாழ்த்தப்பட்டுள்ளன. அதான் சொல்றேன், ஆபிரகாமுடைய குமாரத்து, ஆபிரகாமுடைய மகள் எப்படி இருக்கணும்? இந்த சகித்வாத்துமே அப்ப நான் சகித்தான் ஓப்பீரின் தங்க அணிந்தவா யார் போனா? ராஜஸ்ரீ. ராஜஸ்ரீயா இருந்தால்தான் ஆபிரகாம் கர்த்தருடைய மனவாட்டியா இருந்தால்தான் ஓப்பீரின் தங்க அணைய முடியும். மனுஷன் செய்ய முடியாத அழகு, தெய்வீக அழகு. தெய்வீக அழகு உள்ளவர்கள் தான் கர்த்தர் முகத்தை கர்த்தர் கூனியை நிமிந்த உடனே இவ்வளவு தெய்வீக அழகு வந்தாச்சா. சிந்தைகள் பல நோக்கி பார்த்துட்டா நம்ம சிந்தைகளை போக மாட்டுக்கு கூணு இருக்கு. இந்த கூணு நிமிக்கணும். இது கர்த்தம் தொடரும். இப்ப விளங்குதா? 18 வருஷமா இவ்வளவு கட்டிருக்கு. இந்த கட்டை என்னைக்கு அழுத்தாரு? இது எதையும் செய்தார்? கட்டத்தை சிரிக்க முடியல. இது ஓய்வு நாள் என்று ஜபால தலைவனுக்கு கோபம் வருது. அப்போ ஓய்வு நாளில் கர்த்தரை மகிமைப்படுத்த நாள். ஓய்வு நாள்ல கர்த்தரை மகிமைப்படுத்த நாள். ஓய்வு நாள் என்ன? கர்த்தரை மகிமைப்படுத்த நாள். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது.
கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒரு ஆளுக்கு கோபம் வருது, விடுதலை கொடுக்க விடாதுன்னு நினைக்கிறேன். அது கர்த்தர் சொல்றாரு, ஓய்வு நாளில் மாட்டுக்கு தண்ணி தாங்க வந்துட்டா இது அவுக்கலாம். 16 வருஷம் வச்சுங்க. 16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்தார் ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அறுத்து விட வேண்டியதில்லையா? கழுதையாவது மாட்டையா வைக்காங்களா? அதுக்கு தாகம் எடுக்கா? இன்னைக்கு ஓய்வு நாள் தாகம் எடுக்கா? அன்னைக்கு அவுக்கானமா அவர் தண்ணி கட்டுறாங்களா? நமக்கு ஏன் விடுதலை கொடுக்கக்கூடாது? அவன் விடுதலை வேணும் என்றால் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஆலயத்துக்கு போகணும், கர்த்தரை ஆராய்க்க போகணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும் என்ற எண்ணங்கள் அவர்களுக்கு. ஆனால் மேலான காரியங்களை சிந்திக்க முடியல. மேலான காரியங்கள் சிந்திக்க முடியாத காரணம் உலக சிந்தைகள். உலக சிந்தைகள் இருந்தாலும் ஆய்ப்புறான காரியங்களை கருத்து மறக்கிறது தெரியாது. கர்த்தருக்கு இறக்கம், இவன் மேல் கர்த்தருக்கு கரம் வரும். கர்த்தர் ஜபாலத்தில் ஏற்கனவே இருக்கிறார். நாம் பிறப்பதற்கு முன்னமே இயேசு நம்மோடு இருக்கிறார். இது இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கணும். இந்த இறக்கம் வரணும், மேலும் போல வரும். கவனிச்சுடன் நம்மையில் அமரும். இவள் மேல் அமர்ந்து இவளை தொட்ட உடனே இப்போ நின்றுக்கலாம். ஏன் நிமிர முடியல? மேலான பாக்கி திரும்பிதா கருத்தை வழிபட்டு கொடுக்குறா? ஏன் முன்னால் பார்க்க முடியல, சிந்திக்க முடியல? உலக சிந்தை நமக்கூட இருப்பதுனால்தான் இது சிந்திக்க முடியும், இது வெளிப்படுத்த முடியாது. நம்முடைய கரம் அவள் மேல் வந்து எங்காச்சு எல்லாரும் எப்படி நிற்கணும்? 13 வசனம். அவள் மேல் தமது கைகளை வைத்தால் உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கைகளை வைத்தாள். கர்த்தருடைய கரம் இவள் மேல் வந்துட்டு, நெகேமியா மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. சிறைச்சாலையிலிருந்து சிறைச்சாலை பாபிலோன்ல கட்டப்பட்டிருக்கான், அடைக்கப்பட்டிருக்கான். எருசலேமுக்கு எப்படி வந்துடான்? எருசலேமுக்கு பதிலுக்கும் 1500 மைல். நம்ம பஸ்லாம் போடல. முதலாம் நூற்றாண்டுல ஏசு பிறப்பதற்கு முன்னால உலகத்தில் வளர்க்கு முன்னால நம்மையில் விழ வேண்டிய நியாயப்பிரமாணத்தின் தண்டனை அவன் மேல் விழுந்து அப்படினால் கர்த்தர் கரம் நம்ம விழுது. கர்த்தர் கிருபை நம்ம மேல் இறங்கணும். 18 வருஷமாட்டு மனுஷனை கண்டு அவுக்க முடியல. சாத்தானுடைய வல்லமை எப்படி இருக்குன்னா கெட்ட அவுக்க முடியாது. நமக்கு கெட்ட அவுக்கக்கூடிய வல்லமை ஒன்று கட்டி போட்ட சுகமாயிட்டு ஒரு முடிச்சு போட்டோம்னா சாத்து தொட முடியும். அதான் கத்து நமக்கு அக்கினி முதலாக இருக்கு. நம்ம சுத்திட்டு போட்டே இருக்க காரணம் கத்து நம்ம அக்கினி முதல்ல இருக்க காரணம் என்ன? ஒரு சாத்தான அவுத்து உள்ள போகும். கத்து நம்ம கோட்டையா கட்டி சேர்த்து வச்சிருக்க, இணைச்சு வச்சிருக்க, யாரோட ஏசோட இதை அவுத்து நம்ம வெளியே வர முடியும். இந்த கட்டை அவுத்து வெளியே முடியாது. அவரோடு சேர்ந்து இந்த சித்தியை மாற்ற முடியாது. மனுஷன் முடியாது, கத்து முடித்தார். கத்துடைய கரம் இவன் மேல் இருக்குது. இவ்வளவு இருக்கு தெரிஞ்சுமா? தெரியாது. இவன் நிமிந்து போக முடியாது. இதே போல கர்த்தர் கிருபை நம்ம மேல இறங்குது. நமக்கு தெரியாது. கர்த்தர் கிருபை நம்ம மேல இறங்குது. கரம் இறங்குது. நம்ம பார்க்க முடியல, உணர முடியல. எப்போ உணர முடியுது? நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கர்த்தர் கரம் தொட என்ன காரணம்? நமக்கு உணர்ச்சி வருது. கூட்டால என்ன கேட்க மாட்டோம். உணர்ச்சி இல்லாத கர்த்தருடைய கரம் நம்மில் வருது.
இறங்கி இவள் தொட்டா, உடனே நிமிந்துட்டான். இருள் மாறிட்டா. அந்த இருள் பக்தன வல்லமை நம்ம தொட வரையிலும் அந்த இருள் மாறும். சிந்திக்க முடியல, அந்த வார்த்தையின் ரகசியத்தை சிந்திக்க முடியல. இருதயம் கொழுந்து விட்டு எறிய முடியும். ஏன் இருதயம் கொழுந்து விட்டு எறிய முடியுது? இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சாதான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அப்போ ஆவில் நிறைய முடியும். இல்லாட்டா மண்டை ஆட்டிகிட்டே இருக்க வேண்டியா? ஏன் அந்த கரம் வல்லமை இறங்கி நம்ம மேல் அமரும். கர்த்தர் வல்லமை தொடரும். ரொம்ப ஆழமான கிடைக்கும். படைப்பு இவர் வைத்தியரங்கள் இருக்க ஒரு டாக்டர், முழுக்க அளவு ஒரு டாக்டர். டாக்டர் வேலை பார்க்கல, இதுதான் பார்க்கல. அப்போ நம்ம மாடு அவுத்து கட்டணுமா? கர்த்தருடைய இரக்கம் நம்மேல் இருந்து அமரலாம். ஆபிரகாமின் குமாரத்தையா இருக்கு அப்படின்னால் ஆபிரகாம் விசுவாசத்தை சார்ந்தவளை இருந்தால் தான் இந்த இறக்கம் வரும். நாம் ஆபிரகாம் விசுவாசத்தை சார்ந்தவளை, ஆபிரகாம் குமாரத்தை என்றால் ஆபிரகாம் விசுவாசத்தை சார்ந்தவளா இருக்கணும். நமக்கு என்ன விசுவாசம்? யாரோட விசுவாசம் வேணும்? ஆபிரகாமை போல விசுவாசம். ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். நான் கர்த்தர் கண்டேன், நான் ஆராய்ச்சி போறேன், இங்கே போறேன், போகக்கூடாது. அவன் தேவன் எப்படிப்பட்ட இவன் அப்பா விற்கிறது செய்து விற்கிற ஆள். இந்த தேவனை நானும் எத்தனை தெய்வத்தை உண்டாக்கிறேன், இப்படி கரெக்டாக இருக்குமா, சிறுசா இருக்குமா, பெருசா இருக்குமா? அது எனக்கு தெரியும். அவன் சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் தேவனுடைய சத்தம் பண்ண கர்த்தரோட சத்தமாக இருக்கு. அந்த சத்தத்துக்கு நான் சேவை கொடுப்பேன். ஒரு வார்த்தையை கண்டு, ஒரு இமேஜினை கண்டு, கற்பனை கண்டு அது ஏற்படாமல் பின்பற்றினார். கர்த்தரோட வார்த்தையின் வல்லமை கண்டாங்க பின்பற்றார். நம்ம எதை பின்பற்றினோம்? கர்த்தரோட வார்த்தையின் வல்லமை கண்டுட்டு அறிந்துட்டாங்க பின்பற்ற. அதான் முக்கியம். அப்போ கர்த்தரோட இறக்கம்தான் நம்ம விடுதலை கொடுக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் என்ன நம்மேல் இருக்கு, இந்த இறக்க நம்ம தொடரும். தொடு வரையிலும் நம்மேல் அமல் வரையிலும் மேலான சிந்திக்க முடியும். எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இந்த சிந்தம் மூளைக்கு எட்டாது. எனக்கு இவ்வளவு சிந்தம் மாற மாட்டேன். இதுதான் முன்னால் நிற்க, இது மாறும். இறக்கம் நம்ம தொடரும். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இவளை கண்டான். கண்டுட்டு திரும்பலாம். அந்த இடத்துக்கு வந்த உடனே கர்த்தர் நின்று பார்த்தான். இவருக்கு ஆவி இருக்கு. அந்த ஆவி நின்று பார்க்க வைக்கும். அங்க ஒருவர் இருக்கான். யாரு? இலைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கான். மரத்துல தன்னை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு பார்க்க. ஆனா இயேசு பார்க்கணும் என்ன இருக்கு. இதே போல ஓய்வு நாளில் இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் எண்ணம் இவளுக்கு இருந்தால்தான் கர்த்தர் வல்லமை கிருபை இறங்கும். அப்ப யாருக்கு கிருபை இறங்கும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும் ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் தான் கர்த்தர் கிருபை வரும். இவளுக்கு ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவன் இயேசு அந்த இடத்துக்கு வந்தோன்னு அண்ணாந்து பார்த்தா இயேசு பார்க்கறதுக்காக ஒரு மரத்துல ஏறானா அது தெரியும். ஏக்குள்ளனா இருக்கான். நம்ம அறிவு குறையா இருக்கிறதுனால மேலான காரியங்களை சிந்திக்க முடியாதனால்தான் இது பார்க்கறதுக்காக உயர ஏற மூளை வச்சு உபயோகிச்சு ஏற முடியாது. கர்த்தரை காண முடியாது. ஏதாவது மறைக்கும். கர்த்தர் இவளை கண்டார். நீ சீக்கிரமா இறங்கிப்போ. உன் மூளை விட்டு இறங்கு, உன் ஆலோசனை விட்டு இறங்கு. இன்னும் இறங்கினா மகிமை கண்டுச்சனா கர்த்தரை மீண்டு தேவனை துதித்தாளா, மகிமைப்படுத்தினாளா? கர்த்தரை இப்ப மகிமைப்படுத்த முடியும்.
கர்த்தருடைய கரம் நம்ம மேல் அமரணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை யார் மேல் வந்து இறங்கி இருக்கிறதோ அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தும். இவன் நிமிர்ந்தாள். அந்த வசனம் மட்டும் டக்குனு வச்சுடா. உடனே அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எப்போது உடனே? அவனை கைகளை வைத்தார். கைகளை வைத்தார். அது மண்டல் ஏறணும். அது விட வேண்டிய அவசியம் இல்லை. கையில் வைத்தார். உடனே நிமிர்ந்தார். எப்படி நிமிர முடியும்? சர்வ வல்லமை நம்ம இறங்கணும். இறங்கின உடனே உயிர் நிமித்தம். எந்த ஆசாரியும் நிற்க முடியாது. கர்த்தருடைய நாம் மகிமைக்கென்று நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால் தான் கிருபை நமக்கு தெரியும். கர்த்தர் நாம் மகிமைக்கென்று நாம் இருக்கிறோம். அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருந்தால் தான் கிருபை நம்ம மேல இறங்கும். இந்த கிருபை இறங்கி நம்ம தொடரும். கர்த்தருடைய கரம் நிமிர்ந்து தொட்ட உடனே நாம் நிமிர்ந்துட்டோம். மேலான காரியம் எப்படி சிந்திக்க முடியும்? கர்த்தருடைய கரம் நம்ம தொட்ட உடனே மேல் நம்ம கூணெல்லாம் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். இவர் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 25 வசனம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். நமக்கு எதுக்கு புத்திரா இருக்கணும்? கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு நாம் புத்திரா இருக்கணும். ஆபரன் குமார்த்தி என்ற அர்த்தம் உடன்படிக்கைக்கு நம்ம புத்திரா இருக்கணும். உடன்படிக்கைக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கணும். கர்த்தர் உடன்படிக்கை போக நினைக்கணும். நம்மோட உடன்படிக்கை கொண்டார். கர்த்தர் சுத்தி நம்மோட உடன்படிக்கை கொண்டார். அதனைக்கு ஆப்போசிட் நான் இருக்கிறேன். இந்த உடன்படிக்கையின் உள்ள ஆகணும். 10ஆம் அதிகாரம் 32 வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். எல்லாருக்கும் கட்டி அவிழ்க்கணும். பிசாசு வல்லமையில் கட்டப்பட்டது எல்லாத்தையும் அவிழ்க்கணும். இதுக்காக பரிசுத்த ஆவியானவர் எழுதியாரு அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தாரோ இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கணும். அதுக்காக நான் பரிசுத்தாக்கணும் சொல்ல பரிசுத்தா பெற்றா முகத்துல வல்லமை இருக்கு. அப்ப விசுவாசத்தில் ஆனவர்கள் வல்லமை பெறணும். அதான் பரிசுத்தா பெறணும். விசுவாசின் வல்லமைக்கு கட்ட அவுக்கணும். அவுத்தாதான் இது வல்லமை பெற முடியும். கர்த்தருடைய வல்லமை மேலே அமரணும். இந்த வல்லமை அமர்ந்தாத்தான் மேலூக்கி பார்க்க முடியும். மறைவான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவாரா? அப்ப அந்த வாஞ்சை இருக்கப்படினாலாங்க இவ்வளவு வர முடியல. ஏன் வர முடியல? வாஞ்சை இருக்கு, வர முடியல. எப்படி கஷ்டப்பட்டு வந்தால் நிமிர்ந்து பார்க்க முடியல. இவ்வளவு மேல் தான் காரணம் வந்து நம்மால் வர முடியல, பெற முடியல. இருந்தாலும் அந்த எப்படி கஷ்டப்பட்டு வரணும். கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு வந்து வரணும். இப்போ கர்த்தர் கரை வந்துட்டா, கர்த்தர் நம்ம உள்ளத்தை பார்த்து நம்ம மேல் வல்லமை இறங்குறாரா, திரும்ப இறங்குறாரா, இறக்க வந்துட்டா, கர்த்தர் இவ்வளோ தொட்டுறாரா, கர்த்தர் கரை இவங்க வந்துட்டு தொட்டுட்டார். இப்போ நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாலா, மகிமைப்படுத்தி பத்திரத்து பாட்டு இவ்வளவு வல்லமை இவ்வளவுக்குள்ளது தங்கியிருக்க. இது எழுப்ப விடாம இது அமுக்கி கிடக்க காரணம் என்ன? நமக்கு துப்புனா சளிதான் வருது. இந்த வல்லமை வர முடியும். இந்த வல்லமை அங்க உள்ள அடங்கி கிடக்கு. எது வெளியே வருது? கோவம். அதான் எல்லாரும் எப்ப சந்தோஷப்பட்டாங்க? ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்திகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள்.
எல்லா ஜனங்களும் தேவாலயத்தில் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, எல்லாரும் மயப்பட்டாங்க. ஒரு ஆளுக்கு கோவம், யாருக்கு? தேவாலயனுக்கு தலைவனுக்கு. அவன் சதுசேயர், வீட்டில் நம்பாவன், கற்ற வல்லமே நம்பாவன். சதுசேயருக்கான வீட்டில் கிடையாது, செத்து தான், போனதான் அப்படி வேணும். ஆனால் இது கிடையாது. இப்போ இந்த இறக்கை எவ்வளோ தொட்ட உடனே எல்லாரும் சந்தோஷமாயிட்டா. இப்போ யாரெல்லாம் குரூப் இருந்தா இருக்கா? கர்த்தரை மகிமைப்படுத்தி வளர்த்து பாட்டு பாடுறது ஒரு ஆளாக இருக்கா. அந்த வெறுப்பு அடைகிற கோபப்படுறவர்களும் ஒரு குரூப்பாக இருக்காங்க, கர்த்தர் ஒரு குரூப் இருக்காங்களா? ஆமா, எந்த குரூப்பை சேர்ந்தவங்க? ஓட்டு யாருக்கு ஜெயம் கிடைக்கும்? எங்க மெஜாரிட்டி அங்கதான் ஜெயம் கிடைக்கும். எந்த மெஜாரிட்டியா இருக்குமா? அப்படி மெஜாரிட்டி நீ எங்க தருவா? கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துக்கா பரவங்கள் எப்படி வந்து சேர்ந்தா, கஷ்டப்பட்டு வந்துச்சு. இவ்வளவுதான் கர்த்தர் கண்டான். எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் நம்மளோட உள்ளத்தை பார்த்துட்டு நம்மளால் முடியாது, கர்த்தர் முடித்து கொடுத்தார். ஏசாயா புத்தகம் 61 அதிகாரம் 1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும் கூறவும். கட்டு அவிழ்த்தல் கூடணும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்க பிதாவாய் தேவன் இயேசு அபிஷேகம் பண்ண நோக்கம் என்ன? இதே போல் நம்ம அபிஷேகம் பண்ண நோக்கம் நம்ம செய்ய வேண்டிய வேலை தான் செய்யணும். அப்போ கர்த்தர் கரம் மேல் இருக்கணும். இந்த அபிஷேகம் பண்ண இறங்கினாத்தான் நாம் செய்ய வேண்டிய வேலை செய்வோம். ஏன் செய்ய முடியல? கூட இருக்கணுமா ஆசையா? இருந்து கர்த்தர் நம்ம செய்ய வேண்டிய வேலை செய்யணுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ண நோக்கம் என்ன? ஏசு 61 அதிகாரம் 1 எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு? கட்ட அவுக்கணும். அப்புறம் செய்ய வேலை செய்யணுமா? காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும் கூறவும். இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். இது செய்ய விடாம கூனியா இருக்கா. இயேசு இதை அவர் அபிஷேகம் இல்லை. இந்த கரை நம்ம அமர்ந்தாத்தான் செய்ய வேண்டிய வேலை செய்ய முடியும். எதுக்கா பரிசுத்தாவி பெறணும்? செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யணும். லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரம் 12 இயேசு அவனை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. இவ்வளவு அழைத்தார். யாரா? இவ கூனியாதான் இருக்கா, கர்த்தரை நெருங்க முடியல, அங்க இருக்கா. இவ்வளவு அழைத்தார். இவ வந்தால வெக்கப்படுவாளோ? வெக்கப்படலாம். வெக்கப்பட்ட வரணுமா வரணுமா? நான் போமா? யார் வெட்கப்படுத்தாலும் யார் சிரிச்சாலும் பரவாயில்ல, யார் அழைச்சிடும் கிட்டதான் போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ அவரோட நெருங்குறோமோ அவ்வளோக்கு அவங்க கர்த்தர் காரணம் இருக்கும். கர்த்தர் வல்லமை மேல் இறங்கவும் காரணம்னால் அவர் பக்கம் நெருங்கணும். நெருங்கினாத்தான் வல்லமை இறங்கும், தொடும். வெட்கப்பட்டு இருந்தா, அதிகாரத்தை பார்த்துருந்தா, சூர்யா அதிகாரத்தை பார்க்கணுமா வெக்கத்தை பார்க்கணுமா? சத்தம் இல்லையா? நம்மளோட அதிகாரம் நம்மளோட இருக்கணுமா? வெளியிருந்து விளையாடுற ஊர்ல விளையாடுறீங்களா? ஏன் கட்டி விழுந்துடும்? ஊருக்கு வந்துடும்னா
லெப்டில் கொண்டாடா கிளம்பு அவருக்கு 2-3 அடி அடிக்கலாம். இப்போ ஓடி போக முடியும்? ஏன் அடி விழுந்து இப்போ டெய்லி போவான். இப்போ ஒருவனும் கிடையாது, எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு. எல்லா வாலிபு மேலேயும் கேஸ். எல்லா வாலிபும் பேர் அங்கே தெரியும். எங்கே தெரியும்? பள்ளத்தில் இல்லை, போலீஸ் தெரியும். ஒருவனும் வெளியே போக மாட்டான், இவனும் வெளியே போகவே மாட்டான். அவன் கூட்டாலும் எங்க இருக்க, வீட்டு உள்ள இருக்க, ஏன் வெளியே வரல? இதுதான் லூக்காஸ் 8ஆம் அதிகாரம் 44. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும் பாடு நின்று போயிற்று. வெறும் பாடு நீங்கணும். எப்போ எப்போ வரணும்? கர்த்தர் கிருபை நம்ம தேடி வரும்போது அவர் பின்னால கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எனக்கு இறக்கம் தருவார், நான் அபிஷேகம் தருவேன். அவர் மகிமை புகழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் மகிமைக்கு நான் புகழ்ச்சியா இருக்கும். மகிமைப்படுத்தலாம் நோக்கத்தோடு அவர் பின்பற்ற. இவரோட பெரும்பாடு எப்ப நீங்கிட்டு வஸ்திரங்களை தொட்டார். அவள் தொட்டாள். அவர் காரணம் நம்ம தொடும், நாம் அவரை சுடணும். சேருங்கள், அப்பளம் அவர் மட்டும் சேருது. நம்ம மனசை விட்டு கொடுக்கணும். யாரை விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுத்தாதான் அவர் மட்டும் சேரும். கற்ற வல்லமை இறங்குதா? ஏன் இறங்க கொண்டுக்கு? மனசை விட்டு கொடுக்க மாட்டான். மனசை விட்டு கொடுத்தாதான் நம்ம நிமிந்துடுவேன். ஏன் சொப்பரம் நடந்தது? இவனோட பக்கத்தில் அழைத்தான். எதுக்காக? லூக்காஸ் 13 படின்று இயேசு அவனை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் கனவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவன் மேல் கருத்து வச்சான். அவள் கிட்ட போனான். எவ்வளவுக்கு எவ்வளவு மனசு விட்டு கொடுத்து கர்த்தருடைய நெருங்குறோமோ அப்போதான் கர்த்தர் கரை நம்ம சொல்லுவோம். இப்போ கர்த்தர் வல்லமை இறங்கும். அவளை கண்டா, கூப்பிட்டா, இப்ப தொட்டா. நம்ம காணணும், நம்ம அழைக்கணும், நம்ம கிட்ட நெருங்கணும். இவன் நெருங்கினாலா? நெருங்கு பரவாயில்ல. என்ன கிடைச்சிட்டு? பெரும்பாடு எங்கிட்டு கிட்ட வந்தா கத்த தொட்டா. பெரும்பாடு நீங்கிட்டா. நம்ம பாடு கஷ்டத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்று சொல்ல முடியாத கஷ்டத்தை சொல்ல. மீகா திரு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15. மீகா, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். கர்த்தர் எப்ப அதிசயம் பார்த்தாரு? இப்ப அதிசயங்களை காண முடியும் செய்யறாரு. இதே போல நாம் ஓய்வு நாள் விட்டு போனாங்க. கர்த்தர் ஆலயத்து கர்த்தர் கிட்ட போனோம். கர்த்தர் பக்கம் நெருங்கணும். நாம சொல்றார். அப்ப அதிசயங்களை காணலாமா? அப்ப கர்த்தருடைய அதிசயத்தை காணறதுக்கு இந்த வசனத்துல மறைஞ்சிருக்க ரகசியம் நம்ம தெரியப்படுத்திருக்காங்க. எங்க போனோம்? கர்த்தர் கிட்ட போறோம். எவ்வளவு கிட்ட அவர்கிட்ட நெருங்கினோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் வல்லமை இறங்கும். கர்த்தர் வல்லமைன்னா அபிஷேகம். இந்த அபிஷேகம் இறங்கின உடனே நம்ம கணக்குல பிரகாசம் செய்யறாரா? இப்ப எல்லாம் தெளிவா காணலாம். சந்தேகம் இருக்கா? இன்னும் சந்தேகம் இருக்கா? இப்ப சந்தேகம் எப்ப நீங்குது? இவருடைய கூண நின்றுட்டு இந்த அதிசயம் தெரிஞ்சுட்டா 18 வருஷமா நீ நின்றுட முடியல. இப்ப மீகாவுக்கு தெரிஞ்சுட்டு, மீகா தெரிஞ்சு முன்னாள் தீர்க்க எழுதி வச்சிருக்க. அதிசயங்களை காண பண்ணுவேன் எழுதிருக்கிறா. அவன் பிறக்கும்போது இயேசு பிறக்கல, தீர்க்கதரிசி பிறந்திருக்காரு. அப்ப அவனுக்கு தெரியாம சொல்லி வச்சிருக்காரு. இது நமக்கு தெரியப்பட்டது. இவ்வளவு ரகசியத்தை நாம் மையப்படுத்துவதற்காக இவ்வளவு செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் செய்யணுமே என்பதற்காக கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கோம். இது கண்கள் நமக்கு எடுத்து தரணும்.
எப்படி பழத்தை உரிச்சு அது கொடுக்கணும். பழத்தில் ஒரு பழம் வளருது, ஒரு மரம் யாரும் விட்டு வச்சுருக்கா உங்க பாட்டி பேர் என்ன? செல்லம்மாப்பட்டி. ஒரு 5-6 மரம் நட்டு வச்சு மரம் சரியாக ஞாபகம் இருக்கு. பலாமரம் அது இன்னும் தண்டு பருக்கல, 6-7 மாதம் ஆச்சு. உயரமாக வரும். அது பேர் சக்கரை செம்பருத்தி. ஒரு பழம் சாப்பிட்டா போதும், தேன் வரும், அவ்வளோ ருசி இருக்கும். இந்த பழத்தை நான் சாப்பிடக்கூடாது, சுகர் ஏற சுகர் இறங்காது, அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் சாப்பிடக்கூடாது. இந்த உறங்கலாம், சாப்பிடலாம், குளிக்கலாம், வேண்டாம் பார்ப்போம். சின்ன இவ்வளோ செய்யலாம். இந்த இதில் சுளையை பார்க்க முடியாமல் உறங்கிட்டு இருக்கோம். இந்த சுளையின் டேஸ்ட்டை பார்க்கணும், ருசியை பார்க்கணும். இதெல்லாம் மறைஞ்சு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இது சுளை தெளிவுக்காக கற்று உரிச்சு தொலியை உரிச்சுட்டு அது உள்ளுக்கு எடுத்து ஆறாரா. இந்த ருசி எங்கே வச்சிருக்காரு? அது ஹோட்டலில் ருசி உள்ள ஹோட்டல் வச்சிருக்காங்க. என்னடா உங்களுக்கு சாப்பிட்றியா? சாப்பிடலையா? நீ சின்ன போயிருக்கியா? எங்க இருக்கு? ருசி உள்ளது இருக்கு. நேஷனல் சாப்பிட்டா நீங்க ஹோட்டல் எடுத்துக்கல, ருசி உள்ள ஹோட்டலா? ஆமா, அந்த ருசி உள்ள ஹோட்டல் போய் சாப்பிடணும். ருசியா இருக்கும். அந்த ருசியை சாப்பிட்டா டேப்பா இருக்குமா வெள்ளையா இருக்குமா? ருசி ருசி என்ன நிறம்? ருசி பார்த்தவங்களுக்கு என்ன தெரியும்? நிறம். ருசி பார்த்தவங்களுக்கு தெரியும். அவ்வளோ ருசி இருக்கும். சொல்ல முடியாத அதிசயங்களை கற்று காண முடிய செய்யும், விவரிக்க முடியாது. கற்று செய்த நன்மைகளை விவரிக்க முடியாது. பரிசுத்த ஆவியான நமக்குள் இருக்கிறது என்ற நன்மைகளை விவரிக்க முடியாத காரியங்களை நம்ம கொண்டு வெளிப்படுத்தும். யாருக்கும் தெரியாத காரியங்களை கற்று நம்ம கொண்டு வெளிப்படுத்தும். இவ்வளவு ரகசியங்களை கற்று நம்ம கூட வச்சிருக்காரு. இது வெளிப்படுத்தி நாம் செய்ய வேண்டிய இதுக்காக சரி எல்லாம் ஜெயிப்போம். கர்த்தாவே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் எங்களுக்கு மறைச்சிட்டு தேவனே, நீரே எங்களுக்குள் இருந்து வெளிப்படுத்த வேண்டுமே. உங்களுடைய வல்லமை எங்கள் மேல் அமர வேண்டுமே. உங்களுடைய கரை எங்களை சொல்ல வேண்டுமே. இந்த அபிஷேகம் எங்கள் மேல் இறங்க வேண்டுமே. உங்களுக்கு நீ கிருபை செய்ய வேண்டுமே. இப்ப எல்லாருக்கும் சோதரிப்போம். உங்களுடைய வல்லமை எல்லாரும் மகிழ்ந்து அவரோ ஜீவனை கிரைகளை செய்துக்கா ஜெபிக்கிறோம். நாம மேம்படுத்துக்கா ஜெபிக்கிறோம். நீ வரும்போது எல்லா காரியம் செய்து முடித்தவரா நாம் உங்களுக்கு காணப்பட வேண்டுமே. நீரே வர வேண்டுமே. நீரே எங்களுக்கு காரியம் வரும்போது எல்லா காரியத்தையும் முடித்து வைக்கிறேன். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரமா இருக்கிறான் என்று சொன்ன பிரகாரம் நம் கூலிக்கு கிருபைக்கு பாத்திரமா இருக்கிறார். அவருக்கு கடமை அவராக பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறவனுக்கு தகுதியாக இருக்கணும். இதுக்காக எல்லாரும் நீ பெறப்படுத்துமா ஜெபிக்கிறோம். எல்லாரும் பரிசுத்தாவின் வல்லமை நீ கொடுப்பதற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென். you.